என்னது இந்த படத்துக்கு டிராகன்னு பேர் வச்சுருக்காங்களே! ஸோ இது ஒரு ஹாலிவுட் படமா இருக்குமோன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதான் இல்ல. இது பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸ் ஜெனரேஷனில ஸ்கூல், காலேஜ் எப்படிலாம் படிச்சுக்கிட்டு எப்படிலாம் சக்ஸஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தில எடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. அந்த ஒரு ட்ரெய்லரு. ஸோ மறக்காம நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா பிரதீப் ரங்கநாதன். இவங்கள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லவ் டுடே அந்த ஒரு படத்தால் ஃபேமஸ் ஆனவர் இவர் தான். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோமாளின்னு ஒரு படம் எடுத்திருப்பார். ஸோ ரவி மோகன் அதுக்கப்புறம் என்ன காஜல் அகர்வால். ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம யோகி பாபு சார். ஸோ இவங்க 3 பேரையும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை, அதாவது கோமாளி படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் தந்திருந்தார். அதுக்கப்புறம் என்ன லவ் டுடே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் இந்த ஜெனரேஷன் எப்படிலாம் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸோ இப்போத்தி ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பார். அதான் லவ் டுடே தரமாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ இதுவும் பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்கார். ஸோ டிராகன் படத்தில் அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா எப்படி அமைய போகுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இந்த ஒரு படம் எப்படி அமைய போகுதுன்னு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இது ஒரு பிளாக் பஸ்டர் தருமா? இது சூப்பர் ஹிட்டா? இல்லை நார்மலாக இல்லை ஆவரேஜாக தான் இருக்குமா இந்த ஒரு படம்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தோட டிராகன் படத்தோட கதை எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சார் பிரதீப் ரங்கநாதன் இவங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா ரவுடியாக வில்லன் மாதிரி சுற்றுறாங்க. ஸோ வில்லனாக இருந்தால் தான் கெத்து, நம்ம எல்லோரும் கெத்தாக இருக்கலான்னு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க இவங்கள. ஸோ அந்த டெய்லரை அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுடித்தனமாக சுற்றுறதுனால இவனுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் இருக்காது. அதுக்கப்புறம் நான் காலேஜெலாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிற மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்துவார் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும். ஸோ வட்டிக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காசை பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட சம்பளமாக கொடுப்பாரு. அவங்களும் இதை பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் பெருமையாக வாங்கிட்டு போய் அந்த பையனுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம புள்ள வேலை செய்யுது, அவனை நல்லா பார்த்துக்கணும், அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஸோ அந்த வட்டிக்கு கொடுக்குற ஆள் யாரும் எங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய விஜய் சித்து அவர்கள் தான். ஸோ தரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்து மாஸ் காமிச்சிருப்பாங்க நம்ம விஜய் சித்து ப்ரோ. ஸோ தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ இது பிளாக் பஸ்டர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிராகன் படத்தோட டைரக்டர் யாருன்னா ஸோ அஸ்வத் மாரிமுத்து. ஸோ இவங்க தான் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தோட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அனுபவமா பரமேஸ்வரன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க. மிஸ்கின் இவங்க இருக்காங்க. ரீசெண்டாக பிக் பாஸில் இருந்த ஒரு மிஸ்கின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் அவங்க தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் சரியான கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் போய் நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ் வேணும் கற்றுவாங்க. ஸோ தரமாகவே இருக்கும் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் யார் இருக்காங்க? மரியம் சார்ஜ் இவங்க இருக்காங்க. விஜய் சித்து ப்ரோ அவங்க இருக்காங்க. ஸோ தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு படம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னா ஏஜிஎஸ். இந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனமாக ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் பார்த்தோம். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கு யாருன்னா ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவும் ஃபேமஸான ஆள் லியோன் ஜேம்ஸ். ஸோ இவங்க தான் இந்த படத்தாக மியூசிக் டைரக்டராக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தரமாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மியூசிக்லாம் நல்லா போட்டிருப்பாரு, பிஜிஎம்மே நல்லா வச்சிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு படத்துக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா டிராகன் படத்துக்கும் நிலவுக்கு என்மேல் என்ன கோபம் அந்த ஒரு படத்துக்கும் சரியான போட்டி வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி 21 தான் ரிலீஸ் ஆக போதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டைரக்ட் அஸ்வத் மாரிமுத்து. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஓமை கடவுளே இந்த ஒரு படத்தை மாதிரி தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா சரியாக இருந்தது தான் சொல்லணும். ஸோ மறக்காமல் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு படத்தை டிராகன் படத்தை பார்த்தீங்கன்னா இயக்கி வராங்க. ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.